அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். ஜீரோடா என்ற ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் ஆன்லைனில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் சேல். ஒரு பொருளை ஒரு ஷேரை வாங்குகிறோம், அது விற்கிறோம். அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் பை. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சேல் அண்ட் பையுடைய ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேல் அண்ட் பை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சேல் அண்ட் பையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கடைசியாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட ரியாலிட்டி எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் ஒரு சின்ன மளிகை ஷாப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மளிகை ஷாப்பில் ஒரு 20 அரிசி மூட்டையை ரைஸ் மில்லேருந்து காசு கொடுக்காமல் வாங்கிட்டு வரார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு அரிசி மூட்டையுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1200 அப்படின்னு அவர் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறார். ஸோ 20 அரிசி மூட்டையும் 1200 போட்டு சேல் பண்ணி 24,000 அவளுக்கு வந்திருக்கு. 20 அரிசி மூட்டை சேல் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு 24,000 வந்திருக்கு. ஸோ இந்த 24,000 அவர் வச்சுருக்கார். அதுக்கப்புறம் இந்த 20 மூட்டை சேல் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அந்த 20 மூட்டைக்கான காசை கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு மூட்டைக்கு 1100 அப்படின்னு பிளான் பண்ணி 22,000 அவர் கொடுக்குறாரு. ஸோ அவர் டோட்டலாக கஸ்டமர்கிட்ட எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 20 மூட்டையை ஒரு மூட்டை 1200 போட்டு 24,000, ரைஸ் மில் கிட்ட 20 மூட்டையை 1100 போட்டு 22,000 கொடுக்கார். ஸோ அவர் எடுத்த ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,000. கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு ப்ரோக்கரேஜும் ரைஸ் மில் மாதிரி நிறைய ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க. நாம் அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணணும், ரேட்டு குறைஞ்சிட்டு வரும்போது சேல் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுற மாதிரி நம்ம சேல் பண்ணணும். ஸோ நாம் வாங்கின டைமில் இருக்கிற ரேட்டை விட அந்த ஸ்டாக் இன்னும் ரேட்டு குறைய நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சேல் அண்ட் பை. ஸோ இப்போ உங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் அசோக்லே என்ற ஒரு ப்ராடக்டை என்எஸ்சியில் 112 விற்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கரண்ட் ஸ்டாக் ரேட் பார்த்தீங்கன்னா 0.5 குறைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ப்ராஃபிட் +0.5 வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது இருக்கிற ரேட்டை விட நம்ம அதை பை பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேல் அண்ட் பையில் நம்மளுக்கு லாபம் அதிகம். இதுதான் சேல் அண்ட் பையுடைய கான்செப்ட். இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.